நாங்கள் இந்த இடத்த விட்டு சீக்கிரமாகவே போய் ஆகணும். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தது வந்து நாய் குறைச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா நாய்களுக்கெல்லாம் பொதுவாக பேயோட அந்த உருவம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் மனுஷங்களுக்கு. இங்கே ஏதோ குருவி இருக்கு பாரு நைட் நேரத்தில். இதில் எதுவும் அது ஆன்மா வீண்மா இருக்குமாடா? இங்கே இருக்கு பாடுறான். அது எதுவும் பண்ணாதான் ஒரு ஆடுறாங்க. என்ன ப்ரோ எங்கடா பாத்தியா இல்லையா? ப்ரோ என்ன ப்ரோ இந்த இடத்த விட்டு போயிடலாம் ப்ரோ. ப்ரோ 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 அங்கே போயிடலாம் ப்ரோ. ஓடா பயப்படாது ப்ரோ. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செல்வா. கைஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட அமானுஷத்தோட உச்சகட்டம் அந்த வீடியோ அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்றைக்கும் த்ரில்லிங்கோடு இருக்க தான் போகுது. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்கும். ஹாஸ்டல் கிடைக்காத நிறையா பேர் இங்கே தான் தங்கி படிச்சிருப்பாங்க. இங்கே இருந்த ஒரு மாணவர் வந்து கொஞ்சம் திருநங்கை மாதிரி அவரோட ஆக்டிவிட்டிஸ் இருந்ததை பார்த்துட்டு மற்ற மாணவர்கள்லாம் நீ அரவாணி மாதிரி இருக்க, நீ 9 மாதிரி இருக்குன்னு சொல்லி அவனை எல்லோரும் வேதனைப்படுற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ப்ரோ? அதுக்கப்புறம் அந்த பையன் இங்கே இருக்க ரூமில் வந்து தூக்க மாட்டிட்டு இறந்துட்டான். அவனோட ஆன்மா வந்து இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பக்கத்தில் தான் ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் வந்து அழுகுற மாதிரியும் அவன் உருவத்தை காட்டுற மாதிரியும் நிறையா பண்ணிகிட்டு இருக்கறதா சொன்னாங்க. பக்கத்தில் ரோடு இருக்குனால நிறைய பேர்கிட்ட லிஃப்ட் கேட்குற மாதிரியும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது, ஆனால் கிட்டே வந்து பார்க்கும்போது அந்த உருவம் மறைஞ்சிட மாதிரியும் இருக்குது. இன்றைக்கி நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். இப்போ லாஸ்ட் வீடியோ மாதிரி இந்த வீடியோவில் கன்ஃபார்மாக த்ரில்லிங் இருக்கும் ப்ரோ. இன்னும் ப்ரோ பயப்படாமல் பண்ணிடலாமா ப்ரோ? ஓகே, உள்ள கொடுத்து போகலாம் கைஸ், வீடியோவில் போகலாம் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் மாதிரி இருக்கிறது. இங்கே தான் ஒவ்வொரு ரூம் நம்பராக இருக்கும். இங்கே தான் பசங்க தங்கியிருப்பாங்க. நீங்கள் நம்ம ஒவ்வொரு ரூமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த ஆவி ஏதாச்சும் இருக்கா என்னங்கிறது பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு ஹாஸ்டல் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. அதனால் இது மாதிரி தனியாக ரூம் எடுத்து தங்கி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. கைஸ் பார்த்தாலே தெரியும். இன்ஜினியரிங் காலேஜுங்கிறதுனால இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். நைஸ் மட்டும் தான் கேட்டுருக்கேன், என்னன்னு தெரில. இந்த இடத்த சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடணும் ப்ரோ. இந்த இடத்த சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடணும் ப்ரோ. நாயோட அழிவுகளை தெரிஞ்சா நாய் இந்த அளவுக்கு குலைக்கிறதுக்கு காரணமே என்னடா அப்படி குலைக்குது? இந்த கடவுள் தான் இருக்குது, கடவுள் தான் அதை காப்பாற்றணும். சவுண்டு கேட்டுச்சுல மேலே. சவுண்டு பயங்கரமாக கேட்டுட்ருக்கு, பயங்கரமாக குறைச்சிட்ருக்கு. ஆமாம் கைஸ், அந்த உருவம் எதுவும் வருதா? ஏன்னா நாய்களுக்கெல்லாம் பொதுவாக பேயோட அந்த உருவம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் மனுஷங்களுக்கு.
ஏய் யாராச்சும் இருந்தால் நேரடியாக வாங்கடா. உன்னை அரவாணின்னு சொல்லி இது பண்ணதுக்கு நான் வெக்கப்படுறேன் தான், அவங்க அது மாதிரி பண்ணதுக்கு. இங்கே ஏதோ குருவி இருக்கு பாரு நைட் நேரத்தில். இதில் எதுவும் அது ஆன்மா வீண்மா இருக்குமாடா? இங்கே இருக்கு பாடுறான் கிட்டக்க போ. இந்த ரூமில் திருடா இப்போ பால் அடிஞ்சு போன ரூமாக தான் இருக்குது. அது எதுவும் பண்ணாதான் ஒரு ஆடுறாங்க. பாம்பா உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, நீ அங்கேயே இது பண்ண பேச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த குருவியிலே வேறு கிளம்பி விட்டான். ஓம்னுலாம் போட்டிருக்கு. ஓம் தான் நம்மளை காப்பாற்றணும். டேய் என்னடா அது சவுண்டு ஏதோ கேட்குது. அடா ஏற்கனவே ஊறப்பட்ட நாய் எல்லாமே பிழைக்குது. இதில் வேற மாடியில் ஏதாச்சும் இருக்காடா? கீழே ஏதாச்சும் இருக்கான் பாரு. மாடி நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குறான். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை அரவாணிலாம் சொல்ல மாட்டோம், உங்களை திருநங்கைன்னே சொல்லி நாங்கள் இது பண்ணுறோம். எங்களை எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? அவங்க பண்ண தப்புக்கு வேணால் நான் வேணால் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். காரியமாக உங்களை அரவாணின்னு சொன்னது தப்பு தான். நான் உங்களை மதிக்கிறேன், உங்களுக்கு திருநங்கைன்னு தான் உங்களை சொல்லுவேன். அவங்க உங்களை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்கன்னா அதுக்கு பதிலாக நான் வேணால் மன்னிப்பு கேட்குறேன். எங்களுக்கு எந்தவித ஆபத்தும் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா என் கூட நீங்கள் பேசலாம். என்னடா ஆ இங்கடா என்னடா சொல்கிறீங்க? இப்படி வேறு நாய் பிழைச்சிக்கிட்டே இருக்குது. இங்கே எதுவும் இல்லை ப்ரோ. அங்கே ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? ஒவ்வொரு ரூமாக இன்ச்சு பை இன்ச்சாக தான் அது பண்ணுறோம். நாங்கள் ஏதாச்சும் இருக்கானே? இங்கே எதுவும் இல்லை ப்ரோ. அங்கே ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? என்ன ப்ரோ? எங்கடா பாத்தியா இல்லையா? ப்ரோ என்ன ப்ரோ இந்த இடத்த விட்டு போயிடலாம் ப்ரோ. ப்ரோ 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 அங்கே போகணும் ப்ரோ. ஓடா இல்லை பயப்படாத ப்ரோ. கொஞ்சம் எந்த ரூமில் இருந்துச்சு சொல்லு, நான் போய் பார்க்குறேன். வேறு எதையாச்சும் பார்த்துட்டு பெயின் சொல்லாத ப்ரோ. கரெக்டாக பாரு ப்ரோ. இன்னும் நாய் குழச்சிக்கிட்டே இருக்கு. சிவா இடத்த விட்டு கிளம்பிடணும், அவ்வளோதான். சரியா ப்ரோ? என்ன ப்ரோ பார்த்து என்னடா அது? ஃபக் என்னடா என்ன கட்டு குணா? இது டேஞ்சரா. நாங்கள் இந்த இடத்த விட்டு சீக்கிரமாகவே போய் ஆகணும். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நாய் குறைச்சிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ப்ரோ வேறு ஏதோ கருப்பு உருவத்தை பார்த்தேன்னு சொல்கிறாரு. நானும் பார்க்கல. நான் வேறு ஒரு ரூமில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறேன். ப்ரோ எப்படி ப்ரோ அது இருந்துச்சு? நான் பேசுகிறது நேரம் இடத்த விட்டு கீழே கைஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.
ப்ரோ வாங்க ப்ரோ. இது ஒரு டைம் பண்ணுறேன்.